ஜெபம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. எங்களுக்கு என்ன என்ன தேவைகளோ எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறீர். இந்த சத்தியத்திற்கு நேராக எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறீர். ஒரு விசுவாசிக்கு கிறிஸ்துவுக்குள் நீர் விடுதலையையும் மீட்பையும் வாழ்வையும் அதிகாரத்தையும் நீர் கொடுத்திருக்கிறீர் என்ற சத்தியத்திற்காக நன்றியப்பா. இதை அறிந்து கொள்ளக்கூடிய பிரகாசமுள்ள மனக்கண்களை எங்களுக்கு நீங்க கொடுக்கிறதற்காக நன்றி. தடைகளை, மனக்கடினத்தை இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறேன். வார்த்தையாக நீர் கடந்து வருகிறதற்காய் நன்றி. உம்முடைய வார்த்தையை நீர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதிப்படுத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். என்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. கிறிஸ்துவுக்குள் ஒரு விசுவாசிக்கு மிகப்பெரிய விடுதலையும் மீட்பும் வாழ்வும் அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சத்தியத்தை நாம் தொடர்ச்சியாக சத்தியத்தின் அடிப்படையில், வேத வசனங்களின் அடிப்படையில் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். எதிலிருந்து தேவன் நம்மை மீட்டு எடுத்திருக்கிறார்? மனிதனை அவர் எவ்வாறு படைத்தார்? மனிதன் எந்த இடத்திலிருந்து விழுந்து போனார்? மனிதன் எதற்காக மீட்கப்பட வேண்டும் என்பதை நாம் தியானித்து கொண்டிருந்தோம். இந்த பகுதியில் சாத்தான் எப்படி இந்த உலகத்தின் அதிபதியாக மாறினான் என்பதை நாம் தியானிக்கப் போகிறோம். வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4:4. தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவ்விசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். இந்த வசனத்தில் சாத்தான் என்ன செய்கிறான் என்றால், சுவிசேஷத்தின் ஒளி வராமல், இருள் நிறைந்த இந்த உலகத்தில், ஆதாம் மூலமாக இருளாக்கப்பட்ட இந்த உலகத்தில் ஒளியாக இயேசு கிறிஸ்து வந்தார். இந்த சுவிசேஷத்தின் ஒளியை புரிந்து கொள்ளாதபடிக்கு மனக்கண்களை அவன் குருடாக்குகிறான். அவன் செய்கின்ற செயல் அதுதான். அந்த விடுதலையை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு, அந்த வாழ்வை அனுபவிக்க விடாதபடிக்கு மனக்கண்களை குருடாக்குகிறது. தன்னுடைய பொய்களின் மூலம், வஞ்சகத்தின் மூலம் அவன் குருடாக்குகிறான். இந்த வசனத்தில் இன்னொரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன். அப்படியென்றால் இந்த உலகத்தின் தேவனானவன். இந்த உலகத்தின் தேவன் என்றால் என்ன? இந்த உலகத்தை படைத்தவர் தேவனாக இருக்கும் பொழுது சாத்தானானவன் எப்படி தேவனாக மாறினான்? இதில் சொல்லப்பட்டிருக்கின்ற இந்த பிரபஞ்சத்தின் தேவன் என்பதன் பொருள், இந்த உலகத்தில் உள்ள கடல், மலை, ஆறு, இந்த பூமி, இந்த உலகத்தின் தேவன் என்ற பொருளில் இது சொல்லப்படவில்லை. நம்முடைய தேவன்தான் இதற்கு அதிகாரத்தை அவர் பெற்றிருக்கிறார், தேவனாக இருக்கிறார். இங்கு சாத்தான், பிசாசானவன் இந்த பிரபஞ்சத்தின் தேவன் என்று சொல்லப்படுவது மனிதன் உருவாக்கிய பாவமயமான அமைப்பிற்கு அவன் தேவனாக மாறினான். நான் மறுபடியும் சொல்லுகிறேன். மனிதன் உருவாக்கிய பாவமயமான அமைப்பு, சிஸ்டம், விழுந்து போன ஒரு அமைப்பிற்கு அவன் தேவனாக மாறுகிறான். இதற்கு முன்பதாக அதிகாரம், மனிதனிடமிருந்து அதிகாரத்தை சாத்தான் வஞ்சகமாக அவன் ஏமாற்றி வாங்கி கொண்டான் என்பதை நாம் தியானித்தோம். இந்த அதிகாரம் என்பது என்ன? இந்த அதிகாரம் என்பது வல்லமை கிடையாது.
இந்த அதிகாரம் என்பது வேதத்தின்படி வல்லமையை பயன்படுத்தக்கூடிய உரிமை. அதிகாரம் என்பது ஆற்றல் அல்ல, அதிகாரம் என்பது உரிமை. உங்களுக்கு இன்னும் புரியும் விதமாக சொல்ல வேண்டுமென்றால், ஒரு ராஜா ஒரு நாட்டு மக்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். மக்களை விட ராஜா உடல் அளவில் பலசாலி என்பதினால் அல்ல, அந்த நாட்டை ஆளக்கூடிய உரிமையை அவர் பெற்றிருக்கிறார். அதுதான் அதிகாரம். பலசாலி என்பதினால் அந்த அதிகாரம் அல்ல, அதை ஆளக்கூடிய உரிமையை பெற்றிருப்பதே அந்த அதிகாரத்தை குறிக்கும். அதுபோலவே மனிதனுக்கு தேவன் கொடுத்த அதிகாரம், ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் நாம் பார்த்தோம் இல்லையா? உலகத்தில் உள்ளவைகள் எல்லாவற்றையும் படைத்து இதை ஆண்டு அனுபவியுங்கள் என்ற கட்டளையை மனிதர்களுக்கு அவர் கொடுக்கிறார். இந்த பூமியில் தம்முடைய பிரதிநிதியாக மனிதனை வைத்திருந்தார். தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியில் நிலைநிறுத்தும்படிக்கு, ஸ்தாபிக்கும்படிக்கு அந்த அதிகாரத்தை அவர் கொடுத்தார். சட்டபூர்வமான உரிமை. இந்த உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகளையும் சூழ்நிலைகளையும் பொருட்களையும் மிருகங்களையும் நிர்வகிக்கக்கூடிய, ஒழுங்கு அமைக்கக்கூடிய, கீழ்ப்படுத்தக்கூடிய, சூழ்நிலைகள் கீழ்ப்படியக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடிய உரிமையை அவர் கொடுத்தார். இதைதான் சாத்தான் அங்கு வஞ்சகத்தின் மூலம் அவன் ஏமாற்றி பெற்றுக்கொள்ளுகிறான். மனிதனுடைய கீழ்ப்படியாமையின் மூலம் அந்த அதிகாரம் கைமாறி செல்லுகிறது. மறுபடியும் பார்க்கலாம், இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன், தேவன் என்று சொல்லப்படுவது படைத்தவர் என்ற பொருளில் அல்ல. இந்த விழுந்து போன உலகத்தில் பாவ மயமாக்கப்பட்ட அந்த ஆவிக்குரிய அமைப்பை நிர்வகிக்கின்ற அதிகாரம், நிர்வகிக்கின்ற, கீழ்ப்படுத்துகின்ற உரிமையை மனிதனிடமிருந்து அவன் பெற்றுக்கொள்ளுகிறான். இதைதான் லூக்கா 4:5 சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து, இவைகள் எல்லாவற்றின் மேலுமுள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையையும் உமக்கு தருவேன், இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். அங்கு இயேசு கிறிஸ்துவை சோதிக்கின்ற ஒரு சோதனையில், இவைகள் எல்லாம் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இந்த உலகத்தில் உள்ள காரியங்களை காண்பித்து இவை எல்லாம் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்னுடைய அதிகாரத்துக்கு கீழ் இருக்கிறது என்று சொல்லுகிறான். படைத்தவரிடம் சொல்லுகிறான். படைத்தவர் அந்த அதிகாரத்தை மனிதனுக்கு கொடுத்திருந்தார். மனிதன் தனது கீழ்ப்படியாமையின் மூலம் அதை சாத்தானுக்கு கொடுக்கிறான். இந்த உலகம் என்பது மனிதன் உருவாக்கிய பாவமயமான ஒரு அமைப்பு. உலகத்தில் உள்ளதெல்லாம் பாவ இயல்பு. வசனம் அதைதான் சொல்லுகிறது. 1 யோவான் 2:16. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம். உலகத்தில் உள்ளவைகள் எல்லாமே இந்த 3 கேட்டகரியில வருது. மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இந்த 3ம் இந்த உலகத்தில் உள்ளவைகள், இவைகள் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. ஆதியாகமத்தை எடுத்து வாசித்து பார்த்தீர்கள் என்றால், அவர் ஒவ்வொன்றையும் படைத்து அது நல்லது என்று கண்டார். நல்லது என்று கண்டவற்றையே அவர் படைத்திருந்தார். இந்த உலகத்தின் இச்சை,
மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இந்த உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம், உலகத்தில் ஒரு பகுதி என்று சொல்லவில்லை, உலகத்தில் உள்ளவைகள் எல்லாமே பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். இந்த உலகத்தில் செயல்படுகின்ற பாவ இயல்பை கொண்ட அமைப்பு. உதாரணத்துக்கு சமுதாயத்துல நீங்க எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் பாவ கலாச்சாரம், பாவத்தை சாதாரணமாக பார்க்கும் மனப்பான்மை, அது சாதாரணமாக நமக்கு தோன்றுகின்ற உணர்வுகள், எண்ணங்கள், பொய்யான மதிப்புகள். பொய்யான மதிப்புகள் என்றால் தேவனுக்கும் தேவனுக்கு உரியவற்றை காட்டிலும் உலகத்திற்கும் உலகத்துக்கு உரியவைகளும் நமக்கு மதிப்பு வாய்ந்தவையாக தெரிகிறது. உண்மையான மதிப்பு எதற்கு என்றால் தேவனுக்கும் தேவனுக்கு அடுத்த காரியமும் இல்லை, உலகத்துக்கும் உலகத்துக்கு அடுத்த காரியமும் நமக்கு மதிப்பு வாய்ந்தவையாக தெரிகிறது. இதுதான் பொய்யான மதிப்புகள். அன்பை காட்டிலும் கோபமும் வைராகியமும் மதிப்பு வாய்ந்ததாக தெரியும். உண்மையை காட்டிலும் பொய் சொல்லுவதும் ஏமாற்றுவதும் நமக்கு மதிப்பு வாய்ந்ததாக தெரியும். தேவனுக்குரிய வழியில் நியாயமான முறையில் செயல்படுவதை காட்டிலும் பொய்யான முறையில் ஒரு வெற்றியை பெறுவது மதிப்பு வாய்ந்ததாக தெரியும். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த சமுதாயத்தை எடுத்துக்கொண்டால் இந்த பாவ கலாச்சாரம், பொய்யான மதிப்புகள், சிந்தனை, நம்முடைய சிந்தனையை எடுத்துக்கொண்டால் உண்மையை விட பொய் நமக்கு எளிதாக நம்ப முடியும். பொய் நமக்கு எளிதாக இருக்கும், அதை ஏற்றுக்கொள்வது நமக்கு எளிதாக இருக்கும், அதில் செயல்பட வைப்பது எளிதாக இருக்கும். பொருளாதாரத்தை எடுத்துக்கொண்டால் அநியாயமாக செய்கிறது எளிதாக எல்லாருக்கும் வரும். நியாயமான முறையில் இல்லாமல் அநியாயமான முறையில், உண்மையாக இல்லாமல் பொய்யான முறையில், சுயநலம் இல்லாமல் பேராசையுடன், இதெல்லாம் இயல்பாக வரும். அதிகாரங்களை எடுத்துக்கொண்டால் பொய், ஊழல், தவறான முறையில் அதிகாரத்தை பயன்படுத்துறது, இதுதான் இந்த உலகத்தில் உள்ள பாவமயமான அமைப்பு. இந்த அமைப்பை தான் சாத்தான் பயன்படுத்துகிறான். இதை தன்னுடைய வழியில் அவன் நிர்வகிக்கிறான், தன்னுடைய வழியில் கீழ்ப்படுத்துகிறான், தன்னுடைய வழியில் அதை செயல்படுத்துகிறான். இந்த அதிகாரம் அவனுடைய கையில் இருக்கிறது. இதைதான் வசனம் சொல்லுகிறது, இவ்வுலகத்தின் தேவனானவன். இந்த உலகத்தை நிர்வகிக்கக்கூடிய, கீழ்ப்படுத்தக்கூடிய அந்த இடத்தை மனிதன் சாத்தானிடம் இழந்து போனார். இந்த உலகம் தேவனை விட்டு பின்வாங்கி போன மனநிலையை பெற்றிருந்தது. இதுதான் விழுந்து போன மனிதனின் நிலைமை. ரோமர் 1:28 அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனை அறிய விரும்பாத மனதை பெற்றார்கள் என்று. தேவனை அறிய விரும்பாத மனம், அந்த மனதிற்கு தேவனை அறிவது பிடிக்காது, அதில் விருப்பம் இருக்காது. தேவனை விரும்பாத சிந்தனை, தேவனை விரும்புவது கடினமாக, இயல்புக்கு ஒத்து வராத ஒரு காரியமாக இருக்கும். தன் விருப்பத்தில் நடக்கின்ற மனம், சுயநலமான உலக பார்வை, தேவனுடைய சத்தியத்திற்கு எதிரான வாழ்க்கை, இதுவே உலகம். இந்த உலகத்தை தான் அவன் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். இந்த உலகம் என்பது இந்த அமைப்பு தான். சாத்தான் ஆட்சி செய்வது வெளியே அல்ல, இந்த மனநிலைமையை, இந்த விழுந்து போன ஆவிக்குரிய நிலையை அவன் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். இதன் மூலம் அவன் மனிதர்களையும் உலகத்தையும் சூழ்நிலைகளையும் அவன் கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறான். எபேசியர் 2:2 அதைதான் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கு ஏற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும், உலகத்தின் முறைமையின்படி நீங்கள் நடந்தீர்கள் என்று பவுல் சொல்லுகிறார். அதாவது இந்த உலகம் என்பது சாத்தான் உருவாக்கிய பாவ கலாச்சாரம். இவ்வளவு நேரம் நாம பார்த்ததெல்லாம் அவன் உருவாக்கிய பாவ கலாச்சாரம். அது சமுதாயமாக இருக்கட்டும்,
நம்ம செய்கின்ற காரியங்களாக இருக்கட்டும், நம்முடைய சிந்தனைகளாக இருக்கட்டும், நம்முடைய பழக்க வழக்கங்களாக இருக்கட்டும், அது விழுந்து போன பாவ கலாச்சாரத்தின் படி இருக்கிறது. பொய் சொல்லுவது சாதாரணமாக இருக்கும். பாவத்தை அது நார்மலாக பார்க்கின்ற மனநிலை. இது சாதாரணமான ஒன்றுதானே, இதில் என்ன தவறு என்று கேட்கும் மனநிலை. ஆவிக்குரிய குருட்டுத்தன்மை, தேவனையும் தேவனுக்குரிய காரியத்தையும் அறிய விடாதபடி குருடாக இருக்கின்ற ஒரு மனநிலை. உலக மதிப்புகள், உலக சிந்தனைகள், உலக ஆசைகள் தேவனுக்கு எதிரான அமைப்பு. தேவனை மையமாக வைக்காமல் மனிதனை மையமாக வைக்கின்ற விஞ்ஞானமாக இருக்கட்டும், அறிவியலாக இருக்கட்டும், தேவனை மறுக்கின்ற தத்துவமாக இருக்கட்டும், பிலாசபி, இது எல்லாமே ஒவ்வொரு பகுதியிலும் தேவனை விட்டு பின்வாங்க செய்கின்ற ஒரு அமைப்பு. பாவத்தை சப்போர்ட் பண்ற, பாவத்தை ஆதரிக்கின்ற கலாச்சாரம். நீங்க இப்ப உள்ள சூழ்நிலைகளை நீங்க யோசிச்சு பாருங்க. அது செய்யக்கூடாது என்றால் அதற்கு எதிராக ஒரு போராட்டம். ஏனென்றால் பாவத்தை சாதாரணமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய, அது சாதாரண இயல்பு என்று அதற்கு உரிமை கோருகின்ற ஒரு கலாச்சாரத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுதான் உலக அமைப்பு, இதுதான் வேர்ல்டு சிஸ்டம். இதைதான் அவன் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். எப்படி இந்த அமைப்பை அவன் கட்டுப்படுத்துகிறான் என்றால் பொய் சொல்லுவதன் மூலம், மக்களுடைய மனங்களை திசை திருப்புவதன் மூலம், அவர்களுக்கு சோதனையை கொடுப்பதன் மூலம், இச்சிப்பதன் மூலம், ஆசை காட்டுவதன் மூலம். எப்படி ஏவாளுக்கு அங்கு சோதனையை கொடுத்தானோ அதே போல அவர்கள் உணர்வுகளில், அவர்கள் சிந்தனைகளில், சூழ்நிலைகளில் அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் இந்த பாவ கலாச்சாரத்தை கொண்டு அவர்களை சோதிப்பதன் மூலம், பயத்தின் மூலம், பெருமையின் மூலம், இச்சையின் மூலம் மக்களுடைய மனதையும் வாழ்வையும் அவன் கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறான். அவன் ஆளுகை செய்வது நாம் பார்க்கின்ற வெளிப்புற உலகத்தை அல்ல, நமது சிந்தனைகளை அவன் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான். இந்த வசனம் அதை தான் சொல்லுகிறது. அவன் நிர்வகிக்கிறது, அவன் கட்டுப்படுத்துவது, அவன் ஆளுகை செய்வது மனிதனால் விழுந்து போன பாவ கலாச்சாரம், உலக அமைப்பு. இதை அவன் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். சுயநலமான ஒரு மனநிலைமை. இப்போ நம்ம பார்த்த இத்தனை காரியங்களும் நிறைந்ததுதான் உலக அமைப்பு. இப்பொழுது வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 4:4. தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவ்விசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். இப்பிரபஞ்சத்தின் தேவன், இந்த அதிகாரத்தை அவன் எப்படி பெற்றுக்கொண்டான் என்றால், அங்கு ஆதாம் ஏவாள் சாத்தானால் வஞ்சிக்கப்படும் பொழுது தேவனுடைய கட்டளைக்கு இல்லாமல் அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது அங்கு அதிகாரம் கை மாறுகிறது. அங்கு ஆதாம் கீழ்ப்படியாமல் போகும்போது நடந்த மாற்றம் இதுதான். அவர் பாவ இயல்பை பெற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் ராஜாவாக படைக்கப்பட்ட மனிதன் சாத்தானுக்கு அடிமையாக மாறி போகிறார். சாத்தான் இவ்விதம்தான் இந்த உலகத்திற்கு அதிபதியாக மாறினான். எபிரெயர் 2:14-15. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய
பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும் படிக்கும். இந்த உலகத்தின் தேவனான பிசாசானவன் இந்த உலகத்தை, மக்களை எப்படி அவன் ஆண்டு கொண்டிருக்கின்றான் என்றால் பாவத்தின் மூலமாக. மனிதர்களுடைய மனதையும் செயல்களையும் கட்டுப்படுத்தும் இயல்பு. அவனுடைய விருப்பத்திற்கு ஏற்ப திசை திருப்புவதன் மூலம், பொய் சொல்லுவதன் மூலம், வஞ்சிப்பதன் மூலம், சோதிப்பதன் மூலம், இச்சைகளை கொடுப்பதன் மூலம், பயமுறுத்துவதன் மூலம் மனதையும் மனிதர்களுடைய சிந்தனைகளையும் கட்டுப்படுத்துகிறான். இப்படி அவன் ஆளுகை செய்கிறான். மரண பயத்தின் மூலம் உடலில் நோயை கொடுத்து மரண பயத்தை கொடுக்கிறது. தேவனிடமிருந்து பிரியக்கூடிய ஆவிக்குரிய மரணத்தை கொடுப்பது, நித்தியமாக தேவனிடமிருந்து பிரிப்பது. இதுதான் மரணத்துக்கு அதிகாரி. மரணத்துக்கு அதிகாரி தேவன் அல்ல. இந்த வசனம் தெளிவா சொல்லுது. இந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் என்றால் எந்த கட்டுகளில் இருந்தாலும் நீங்கள் விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் பலவீனத்தோடு இருப்பீர்கள் என்றால், மரண பயத்தோடு இருப்பீர்கள் என்றால், மரணத்துக்கு அதிகாரி தேவன் அல்ல, மரணத்துக்கு அதிகாரி பிசாசானவன் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் நம்மை நீடித்த ஆயுட் நாட்களினால் திருப்தியாக்குகிற தேவன். இடையில் பாதியில் வருகின்ற மரணம் தேவனிடமிருந்து வருவது இல்லை. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும் படிக்கும். ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும் படிக்கும் அப்படி ஆனார். ஜீவ காலமெல்லாம், உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள். அவன் பாவத்தினாலே மாத்திரம் அவன் ஆளுகை செய்யவில்லை, மரண பயத்தினாலும் மனிதர்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான். நோயை குறித்த பயம், எதிர்காலத்தை குறித்த பயம், மரணத்தை குறித்த பயம். அநேகரை நான் சந்தித்து அவர்களை பேசும் பொழுது, அவர்களுடைய பலவீனங்களை குறித்து கேட்கும்போது, அந்த நோயை அவர்கள் அனுபவித்து கொண்டிருக்கும் போது அவர்களுக்கு முதலில் வருவது மரண பயத்தை நான் பார்க்கிறேன். இந்த மரணத்திற்கு தேவன் காரணர் அல்ல. இதை அவர் சிலுவையில் ஜெயித்திருக்கிறார், உங்களுக்கு நீடித்த ஆயுட் நாட்கள் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அந்த பயத்திலிருந்து அவர்கள் வெளிவருவதை நான் பார்க்கிறேன். அந்த பயத்திலிருந்து வெளிவரும்போது இயல்பாகவே அந்த சுகம் அவர்கள் சரீரத்தில் வெளிப்பட ஆரம்பிக்கும். இந்த உலகத்திலும் நமக்கு சுகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, நீங்கள் திருப்தியாகி இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு சுகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் இந்த உலகத்தை விட்டு சென்றாலும் அது பயத்திற்குரிய ஒரு வாழ்வு அல்ல. மரணம் என்பது ஒரு கதவை திறந்து அடுத்து ஒரு நித்தியமான ஒரு வாழ்வு, தேவனோடு இணைந்திருக்கின்ற ஒரு வாழ்வுக்கு செல்லக்கூடிய ஒரு வழி. இப்பேற்பட்ட நிச்சயத்தை இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு விசுவாசி மரண பயத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மரணத்திற்கு பின்னால் என்ன நடக்கும் என்ற பயத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படி ஆனார். மனிதனை பிசாசானவன் பாவத்தினாலும் மரண பயத்தினாலும் நான் தோல்வி அடைந்து விடுவேன், தேவன் என்னை ஏற்றுக்கொள்ளுவாரா, நியாய தீர்ப்பை குறித்து, ஆக்கினையை குறித்து, தண்டனையை குறித்து, என்னுடைய பாவத்தின் நிமித்தம் நான் அழிய வேண்டும், இந்த தண்டனையை நான் அனுபவிக்க வேண்டும், இந்த தண்டனை எனக்குரியது, நான் செய்த செயலுக்கு இந்த தண்டனை வேண்டும் என்று தன்னைத்தானே குற்றம் சாட்டி இந்த பயத்தின் மூலமாக அவன் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான். இந்த 3 இடமுமே அவன் ஆளுகை செய்கின்ற இடம். ஏன் இதை தேவன் அனுமதித்தார் என்று அநேகருக்கு ஒரு கேள்வி வரும். இதிலிருந்து தேவன் விடுவித்திருக்க கூடாதா? ஏன் இந்த செயலை அனுமதிக்க வேண்டும்? இவ்வளவு பெரிய ஒரு அழிவை ஏன் அவர் அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டீர்கள் என்றால், தேவன் மனிதனை படைத்த விதம், தேவனுடைய இயல்பு,
அவருடைய நோக்கம் இதை புரிந்து கொண்டால் இதை ஏற்றுக்கொள்வது நமக்கு எளிதாக இருக்கும். தேவன் இந்த உலகத்தை படைத்து மனிதனை படைத்து அதை ஆளக்கூடிய அதிகாரத்தை, உரிமையை அவர் கொடுத்தது விளையாட்டுக்காக அவர் கொடுக்கவில்லை. கொஞ்ச நாளைக்கு இதை அனுபவித்துக்கொள் என்று அவர் கொடுக்கவில்லை. சட்டபூர்வமாக அதை கொடுத்தார். தேவனுடைய இயல்பு நீதியுள்ள இயல்பு. தேவனுடைய இயல்பு மாறாத இயல்பு. அவர் ஒரு காரியத்தை செய்தால் அவர் மாற மாட்டார். சட்டபூர்வமாக அதை அவர் மனிதனுக்கு கொடுத்திருந்தார். இங்கு மனிதன் எதை தேர்ந்தெடுக்கிறாரோ அது தேவனுக்கு விருப்பம் இருந்தாலும் விருப்பம் இல்லை என்றாலும் அதற்கு அவர் இடம் கொடுக்கிறார். இப்படிதான் அவர் மனிதனை படைத்திருக்கிறார். அதுதான் தேவனுடைய இயல்பு. இந்த ஆவிக்குரிய விதி புரிந்து கொண்டால் உங்களால் எளிதாக தேவனை விசுவாசிக்க முடியும். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒருவர் கூட கெட்டு போகாமல் எல்லோரும் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். இதற்கு அவர் கொடுத்திருக்கின்ற விலை சிறிய விலை அல்ல, ஒரு மிகப்பெரிய விலையை செலுத்தி இருக்கிறார். தம்முடைய குமாரனுடைய ஜீவனையே கொடுத்திருக்கிறார். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் தாமே மனிதனாக இறங்கி வந்திருக்கிறார். அப்படியென்றால் இது ஒரு எளிதான காரியம் அல்ல. இவ்வளவு கடினப்பட்டு ஒரு விலைக்கிரயத்தை அவர் செலுத்தி இருக்கிறாரே, எல்லோரும் ரட்சிப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களா? நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த ஒரு செல்வத்தை, ஒரு சுதந்திரத்தை உங்களுடைய பிள்ளைகள் அனுபவிக்காமல் அது வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டு அவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தால் உங்களது மனநிலைமை எப்படி இருக்கும்? நமக்கு அது விரும்பத்தக்க விதமாக இருக்குமா? நம்முடைய மனதை வருத்தப்படத்தக்க விதமாக இருக்குமா? நாம் வருந்துவதாக இருக்கும் இல்லையா? அதே நிலைமைதான் தேவனுக்கும். இவ்வளவு கடினப்பட்டு அவர் ஒரு விலைக்கிரயத்தை செலுத்தி ரட்சிப்பை அவர் கொடுத்திருக்கிறார். எல்லோரும் பெற்றிருக்கிறார்களா என்றால் இல்லை. அதை தேர்ந்தெடுக்கும் உரிமையை அவர் மனிதர்களுக்கு கொடுத்திருக்கிறார். மனிதர்கள் எதை தேர்ந்தெடுக்கிறார்களோ அந்த தேர்வுக்கு அவர் மரியாதை கொடுக்கிறார். அந்த தேர்வுக்கு அவர் இடம் கொடுக்கிறார். அவருக்கு அது விருப்பமாக இருக்கிறதோ, கடினமாக இருக்கிறதோ, அவருடைய மனதை காயப்படுத்துகிறதாக இருக்கிறதோ, அவருடைய மனதை நொறுக்குவதாக இருக்கிறதோ, அதற்கு அவர் இடம் கொடுக்கிறார். ஏனென்றால் அவர் சட்டப்படி செயல்படுகிற ஒரு தேவன். ஆவிக்குரிய விதி அதுதான். அவர் மாறாதவர். அதனால்தான் தாம் படைத்த படைப்பு மனிதன் விழுந்து போன போதும் கூட அதை சரி செய்வதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை தான் அவர் பார்த்தாரே தவிர மனிதனுடைய இழந்து போன அதிகாரத்தை சாத்தானிடமிருந்து வாங்கி மனிதனுக்கு அவர் கொடுக்கவில்லை. அப்படி கொடுக்க முடியும். அப்படி கொடுத்தால் அது அவருடைய இயல்புக்கு மாறானது. மாறாக ஒரு மனிதன் இழந்து போன அதிகாரத்தை ஒரு மனிதனே மீட்டு எடுக்க வேண்டும் என்பதற்காக தேவன் மாம்சமாக வெளிப்பட்டார். இந்த வழிமுறையை தேவன் தேர்ந்தெடுத்தார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வாசிக்கலாம் எபிரேயர் 2:14. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். அங்கு மனிதனையும் சாத்தானையும் அழைத்து ஏன் அவனிடம் ஏமாற்றி வாங்கினாய் என்று அவனுடைய அதிகாரத்தை வாங்கி மனிதனுக்கு கொடுத்திருக்க முடியும். இல்லை என்றால் உலகத்தை அழித்து வேறொரு புதிய உலகத்தையும் மனிதர்களையும் படைத்திருக்க முடியும். இந்த இரண்டையும் அவர் செய்யவில்லை. மூன்றாவதாக, சட்டப்படி பூமியின் மீது மனிதனுக்கு தான் அதிகாரம். மனிதன் அதை சாத்தானிடம் இழந்து விட்டார். மனிதன் இழந்து போன அதிகாரத்தை மனிதனே வந்து மீட்டெடுக்கும்படி அவர் மனிதனாக வெளிப்பட்டார். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டதோட நோக்கம் அதுதான். பிள்ளைகள், அவர் படைத்த பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க, நம்முடைய தேவன் ஆவியான தேவன்.
அவருக்கு மாம்சமும் இரத்தமும் கிடையாது. அவர் ஆவியான தேவன். பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் நம்மை போலவே மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். ஏனென்றால் இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசானவனை, மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினால் அழிக்கும்படிக்கும் அவர் வெளிப்பட்டார். இதைதான் வசனம் சொல்லுகிறது, ரோமர் 5:17. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. எப்படி ஒரு மனிதனுடைய தவறினால் மரணம் ஆட்சி செய்ததோ, அந்த மரணத்தின் மூலம் பிசாசானவன் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறானோ, அதுபோல இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே ஜீவனை அடைந்து நாம் ஆளுகை செய்கிறவர்களாக நம்மை அவர் மாற்றியிருக்கிறார். அங்கு முதல் ஆதாம் அதிகாரத்தை இழந்தார், வல்லமையை பயன்படுத்தும் உரிமையை இழந்தார். இரண்டாவது ஆதாமாக வந்த இயேசு கிறிஸ்துவோ அந்த அதிகாரத்தை அவர் மீட்டு எடுத்திருக்கிறார். சிலுவையில் நடந்தது இதுதான். யோவான் 12:31 இதைதான் சொல்லுகிறது. வாசிக்கலாம். யோவான் 12:31. இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது. இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது. இதுதான் நற்செய்தி. எத்தனை விசுவாசிகள் நியாய தீர்ப்பு நாளை நினைத்து பயந்து போய் இருக்கிறோம் இல்லையா? அந்த நியாய தீர்ப்பில் எனக்கு என்ன தீர்ப்பு கிடைக்கும், எனக்கு என்ன தண்டனை கிடைக்கும், தேவன் என்னை ஏற்றுக்கொள்ளுவாரா, என்னை நேசிப்பாரா, அவருடைய அன்பை நான் பெற முடியுமா, என் மீது கோபமாக இருக்கிறாரா என்ற மரண பயத்துல, நியாய தீர்ப்பை குறித்த பயத்துல இருந்து கொண்டிருக்கிற மக்கள். ஆனால் இங்கு சுவிசேஷம் சொல்லுகிறது, இப்பொழுதே இந்த உலகத்திற்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது. இந்த நியாய தீர்ப்பு சிலுவையில் முடிந்தது. இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். அந்த பாவத்திற்கு ஒரு தண்டனை உண்டு. பாவத்தின் தண்டனை மரணம். ஆனால் இந்த தண்டனையை தேவன் நமக்கு கொடுக்க விரும்பாமல் அந்த பாவத்திற்கான ஆக்கினை, தண்டனை இயேசு கிறிஸ்துவின் மீது சுமத்தப்படுகிறது. அதுதான் நியாய தீர்ப்பு. இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுகிறான். அவனுடைய ஆட்சி அதிகாரத்திலிருந்து அவன் தள்ளப்படுகிறான். சிலுவையில் நடந்தது இதுதான். இனி கடைசி காலத்தில் வெளிப்பட போகிற நியாய தீர்ப்பு பாவத்திற்கான தண்டனை அல்ல. தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள். பாவத்திற்கு பரிகாரமாக தேவன் இயேசு கிறிஸ்துவை மூலமாக கொடுத்த மீட்பை புறக்கணித்ததினால், நிராகரித்ததினால் பெறக்கூடிய விளைவு. அங்கு பாவத்திற்கான நியாய தீர்ப்பு சிலுவையில் முடிந்து விட்டது. பாவத்திற்கு என்ன தண்டனையோ அந்த யுத்தம் சிலுவையில் முடிந்து விட்டது. அந்த விலைக்கரையம் செலுத்தப்பட்டு தீர்த்தாயிற்று. இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். சிலுவையில் நடந்தது அதுதான். பாவத்தின் தண்டனை அங்கு அவர் மீது சுமத்தப்படுகிறது. ரோமர் 6:10. அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். இந்த பாவத்திற்கான தண்டனையை ஏற்றுக்கொண்டு, அந்த மரணத்தை ஏற்றுக்கொண்டு அவர் உயிர்த்தெழுந்தார். பாவத்தை ஜெயித்து விட்டார். மரணத்தை தமது மரணத்தினாலே அழித்து விட்டார். சாத்தானுடைய அதிகாரத்தை அவர் உரிந்து கொண்டார். சிலுவையில் நடந்தது அதுதான். இன்றைக்கு சட்டப்படி
சாத்தான் இந்த உலகத்தின் அதிபதி இல்லை. அவன் அதிகாரம் இழந்து போன ஒரு திருடன். நான் மறுபடி சொல்லுகிறேன், சட்டப்படி இந்த உலகத்திற்கு அதிபதி சாத்தான் இல்லை. அவன் தனது அதிகாரத்தை இழந்து போன ஒரு திருடன். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காதவர்கள், அவர் செஞ்ச செயல்களை அறியாதவர்களோட மனதை ஏமாற்றி அந்த விளைவுகளில் அவன் வைத்து அவனுடைய வல்லமையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறான். அவனுக்கு அதிகாரம் கிடையாது. அவனுடைய அதிகாரம் சிலுவையில் உரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. அவனிடம் எந்த அதிகாரமும் இல்லை. மக்களுடைய அறியாமையையும் தவறான எண்ணங்களையும் பயன்படுத்தி அந்த கட்டுகளுக்குள் அவன் வைத்திருக்கிறான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய வல்லமை நிறைந்த வார்த்தைகளுக்காக நன்றி. எங்கள் கண்களை தெளிய வைக்கக்கூடிய சத்தியத்திற்காக நன்றி. இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்பட்டான். இந்த உலகத்திற்கு ஒரு நியாய தீர்ப்பு உண்டாயிற்று என்ற சத்தியத்திற்காக நன்றி அப்பா. விழுந்து போன ஆதாம் மூலம் என்ன ஒரு பாவமயமான ஒரு அமைப்பு இந்த உலகத்தில் செயல்பட்டு கொண்டிருந்ததோ, இயேசு கிறிஸ்துவின் மூலம் அது மாற்றப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜீவன் ஆளுகை செய்கிறது என்ற சத்தியத்திற்காக நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உடைய கரத்தில் தருகிறேன். தாழ்மையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருதயங்களை நீர் கொடுக்கிறதற்காக நன்றி. இந்த சத்தியம் அவர்கள் வாழ்வில் விடுதலையை வெளிப்படுத்துகிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினால ஆசிர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.